Hello students, welcome to my channel. Now we will discuss about chapter 11 database concepts in 12th standard computer science. We are going to cover data, information, database, DBMS, characteristics of DBMS. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். First, data. What is data and what is information? Data are raw facts stored in a computer. A data may contain any character, text, word or a number. So டேட்டான்றது ஏற்கனவே நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. டேட்டான்றது ரா ஃபேக்ட். ஸோ டஸ் நாட் கிவ் எனி மீனிங். ஸோ இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டர். ஸோ தட் டேட்டா கேன் பி அ கேரக்டராக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் இருக்கலாம், வேர்ட் இருக்கலாம், ஆர் நம்பராக கூட இருக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 60006 டிபிஐ கேம்பஸ் எஸ்சிஆர்டி சென்னை காலேஜ் ரோடு. ஸோ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார்மேட்டட் டேட்டா. நம்ம ஏற்கனவே 11th standard பார்த்தோம். இன்ஃபர்மேஷன்னா இட் இஸ் ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ ஃபார்மேட்டட் டேட்டா இஸ் கால்ட் அஸ் த இன்ஃபர்மேஷன். ஆர் when the datas are related, now we are able to get a useful information. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி, அதே வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தா இது வந்து டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்மேட் பண்ணி இல்லைனா இதை ரிலேட் பண்ணால் ஐ எம் ஏபிள் டு கெட் அ இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் கிவிங் அஸ் த அட்ரஸ் ஆஃப் எஸ்சிஆர்டி. ஸோ when it is related or formatted, now we are able to get a useful information. If it is a single piece of data, now it is raw fact. அது மீனிங்லெஸ், மீனிங்கே கொடுக்காது. நெக்ஸ்ட், வாட் இஸ் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்ப்போம். Database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. ஸோ டேட்டானா தெரியும், டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அப்போ டேட்டா பேஸ்னா என்ன? டேட்டா பேஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம வந்து டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். இட் ஷுட் பி ஆர்கனைஸ்டு. ஸோ இட் ஷுட் பி ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ எதுக்காக அப்படி ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்போ தான் வி கேன் ஈஸிலி ஆக்சஸ் பண்ண முடியும், அதை அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்னா இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி அப்டேஷன் பண்ணலாம். மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இட் ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் அ ப்ராப்பர் வே. Database can be a software or hardware based with one sole purpose of storing the data. Database naale it is used for storing the data. So it can be software or illa hardware based irukkalam. So phone contact is an example for a simple database. ஸோ நம்ம ஃபோன் நம்பர் அந்த நேம் ஆஃப் த பர்சனும் சேர்த்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய ஃபோன் நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த டேட்டாபேஸ். இப்போ உள்ள ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து இமெயில் நம்பர், ஒர்க் பிளேஸு, இது எல்லாமே சேர்த்து. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் த டேட்டாபேஸு. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா மார்க் ரெஜிஸ்டர். ஸோ மார்க் ரெஜிஸ்டர் கூட ஒரு டேட்டாபேஸ். உன்னோட ரிப்போர்ட் கார்டை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டேட்டாபேஸு. So DBMS. What is DBMS? DBMS stands for Database Management System. So the full expansion பார்த்தீங்கன்னா Database Management System. A DBMS is a software that allows us to create, define and manipulate the database, allowing the users to store, process and analyze the data easily. So it is a software. So we know what is data na என்னன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் டேட்டாபேஸு. அப்போ இதை வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் இன் கம்ப்யூட்டரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லாக அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. சாஃப்ட்வேர் இல்லாமல் கம்ப்யூட்டரில் எதையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். ஸோ அது என்ன பண்ணும்? இட் அலோஸ் அஸ் டு கிரியேட், டிஃபைன் அண்ட் மேனிப்புலேட் த டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன்னா அதோட ஸ்ட்ரக்சர், எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ற ஸ்ட்ரக்சர், டேபிள் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணணும். அண்ட் வி கேன் ஸ்டோர் த டேட்டா, ப்ராசஸ் பண்ணலாம், எப்போ டேட்டா வேணாலும் ரெட்ரீவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வி நீட் அ சாஃப்ட்வேர். தட் சாஃப்ட்வேர் இஸ் கால்ட் அஸ் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் டிபிஎம்எஸ். It also provides protection and security to the databases. இது மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி கொடுக்கணும். டேட்டாபேஸ்க்கு செக்யூரிட்டி கொடுத்தா தான், ஏன்னா நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதுனால இட் ஷுட் ப்ரொவைட் த செக்யூரிட்டி. எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ், இதெல்லாம் பழைய எக்ஸாம்பிள். இப்போ வந்து எம்எஸ் ஆக்சஸ்ஸு, ஆரக்கிள், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டிபிஎம்எஸ். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? Data stored into a table, reduce the redundancy, data consistency, support multiple users and concurrent access, query language, security. DBMS supports the
transaction. So these are the characteristics of DBMS. So ஒரு DBMS software இந்த characteristics எல்லாம் support பண்ணும். அப்படி இருந்தாலும் that is a better DBMS software. So இப்போ one by one we will discuss. First one, data stored into a table. Data is never directly stored into the database. Data should be stored into tables created inside the database. So database collection of data தான் database நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ண வைக்கிறது? ஒரு நீட் ஃபார்மேட் வி நீட். அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா டேபிள். ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் தான் the datas will be stored into the computer. That means in the database. So table na enna? Table na rows and consist of rows and columns. So data will be stored along the rows and columns. So DBMS allows to have relationship between the tables, which makes the data more meaningful and connected. So DBMS enna pannum? The database software enna pannuna? It should maintain the relationship between the tables. So database kullara nariya table nama store pannirpom. Appo there should be a relationship between the tables. Table kullara relate pannada innum meaningful information you will get it. So that is done by the DBMS. Reduce the redundancy. So what do you mean by redundancy? Redundancy means repetition of data. It was a big problem in earlier days, but DBMS follows normalization, which divides the data in such a way that repetition is minimum. So redundancy na enna? Repetition of data. So duplication of data ku per da redundancy. Appa and redundancy reduce pannum. So DBMS software வந்து redundancy reduce பண்ணும். So earlier daysல அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அப்புறம் later they use a technique which is called as the normalization. Normalizationல நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. நார்மல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி தான் DBMS சாஃப்ட்வேர் வந்து இந்த redundancy-யை reduce பண்ணுது. So that it avoids the duplication of records. Next one is data consistency. On live data, it is being continuously updated and added. Maintaining the consistency of data can become a challenge, but DBMS handles it by itself. So live data na, for example, banking software எடுத்துக்கோங்க. இப்போ பேங்கிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் டேட்டாபேஸில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஸோ மெனி பீப்புள் வில் பி ஹேவிங் த அக்கௌண்ட். ஸோ பேங்கிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதுனால ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், நிறைய ரெக்கார்ட்ஸ் டெலீட் பண்ணணும். ஸோ டெய்லி அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா வந்து இட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அப்டேஷனும் டெய்லி நடக்குதுன்ற போது அந்த டேட்டாவில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் டேட்டா கன்சிஸ்டன்சி. there should not be any error in the data. Okay, so that is handled properly by the DBMS software. Support multiple user and concurrent access. So DBMS allows multiple users to work on it, that is updating set, delete data at the same time, and still manages to maintain the data consistency. இது ஏற்கனவே நான் சொன்ன ப்ரீவியஸ் பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அண்ட் சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பேங்கிங் சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா நிறைய பேர் அட் அ டைம் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் அட் அ டைம் ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் தான். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸும் கன்கரண்ட் ஆக்சஸும் அலோவ் பண்ணணும் ஒரு DBMS சாஃப்ட்வேர். அண்ட் இட் ஷுட் மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி ஆல்சோ. Query language. DBMS provides users with a simple query language using which data can be easily fetched, inserted, deleted and updated in a database. So DBMS வந்து it should support a query language. Query language இருந்தால் தான் நம்ம வந்து சிம்பிள் கமாண்ட் கொடுத்து நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம retrieve பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், delete பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து it needs a query language. So next one is security. DBMS also takes care of the security of data. Definitely நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதுனால it should give us the security and it should protect the data from unauthorized access. Unknown person access பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ authorized person மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். It is definitely very important in banking software or railway reservation, anything. So in a typical DBMS we can create user account,
with different access permissions using which. So how is providing this security na by giving the user account கொடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய password கொடுத்து we can protect it. Okay, so we can secure the data by giving user account and password. For example, நான் பேங்க்ல நான் நெட் பேங்கிங் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது யூசர் அக்கவுண்ட் கேட்கும் and password கொடுக்கும். அதனால தான் it is providing the safety or security for the data. DBMS supports transactions. So it allows us to better handle and manage the data integrity in real-world applications where multi-threading is extensively used. So it supports the transactions. So daily transactions நடக்கும். For example, online payment எடுத்துக்கினா அவ்வளோ transactions we are doing daily. இல்லையா? So many transactions that is we are paying and we are withdrawing the money from our account, we are paying. So it should provide the data integrity so that any error happens now it should not be it should not erase the data present in the database. Next one, what are the advantages of DBMS? Segregation of application program, minimal data duplication or data redundancy. So DBMS use பண்றதுனால advantages என்னன்னா segregation of application program, minimal data duplication and data redundancy. Data redundancy already you know, easy retrieval of data by using the query language. By using simple query language we are able to retrieve the data easily, and reduced development time and maintenance. So development time வந்து reduce ஆகுது, maintain பண்றது நமக்கு ஈஸியா இருக்கு. So because DBMS provides all these, that is why we are using the database in a safer manner. For example, நம்ம ஃப்ளிப்கார்ட்ல இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட்டோட நேமை வந்து டைப் பண்ணா, so that we are giving the simple query language, we are typing the name of the product, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லிஸ்ட் ஆகுது. So we are able to access it, we are able to retrieve some particular product. So எது வேணுமோ நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ண முடியுது. So we also daily many customers are accessing the database. So students, in this video we discussed about what is data, what is information, what is database, DBMS, and what are the characteristics and everything. I hope you have understood all the concepts. So we will see the remaining portion in the next video.